எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஃபாரின் போயிருக்காரு ட்ரிப்பு 5 நேஷன் வந்து 1 வீக்குக்கு, அதாவது 8 டேஸுக்காக போயிருக்காரு. அதில் வந்து இப்போது இன்றைக்கி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பிரேசிலோட நம்ம இந்தியா. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 8 வந்து அவர் வந்து பிரேசிலுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து எல்லா குளோபல் ப்ராப்ளம்ஸும் வந்து த்ரூ டைலாக் மூலியமாக வந்து எல்லாமே சால்வ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து டியூஸ்டே அன்றைக்கி அதை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர். அதாவது பயோலேட்ரல் லெவல் டாக்ஸ், அதாவது இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் டீமுக்கும் நடுவில் வந்து நடந்திருக்கு. அதில் மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசிடெண்ட் லூலா டா சில்வா அப்படிங்கிறவர் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்த இந்தியா பிரேசில் அந்த ஸ்ட்ராட்டஜியோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் பிரேசிலோட அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் பில்லர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்தியாவும் பிரேசிலும் எப்போவுமே வந்து நல்லா வந்து க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணி தான் குளோபல் லெவலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. 2 லார்ஜ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் வந்து, அதாவது கோஆப்ரேஷன் மட்டும் வந்து அது மட்டும் தேவையில்லை, நம்ம குளோபல் சவுத்துக்கு மட்டும் இல்லாமல் என்டர் ஹியூமனிட்டிக்குமே இது தேவை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு. இதை வந்து இந்தியா பிரேசில் வந்து சேஃப்கார்ட் குளோபல் சவுத்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காருன்னு வந்திருக்கு நியூஸு. அவர் வந்து பிரிக்ஸு சம்மிட்டை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இங்கே வரும்போது பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நல்லா வார்ம் வெல்கம், செரிமோனியல் வெல்கம் வந்து நல்லா வந்து பண்ணாங்க மண்டே அன்னைக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து இதையும் சொல்லியிருக்காரு, என்னென்னா நம்ம வேர்ல்டு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வந்து டென்ஷனாகவும் அன்சர்டைனாகவும் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது பிரசிடெண்ட் வந்து பிரேசில், அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. நான் திரும்பி அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இந்தியா பிரேசில் பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி பேலன்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. மெயினாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு, டெரரிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம டாலரேட் பண்ணவே கூடாது. அது வந்து 0 டாலரன்ஸ் அப்படிங்கிறத வந்து அதை அங்கே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் என்ன தன்னோட கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பிரேசில் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து அவங்கள வந்து அவரை வந்து நல்லா வந்து வெல்கம் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த நாட்டோட பிரசிடெண்ட் வந்து நல்ல ரோல் வந்து இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்தியா பிரேசில் டைஸுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னியோட டிஸ்கஷனில் வந்து நாங்கள் அந்த எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே கோஆப்ரேட் பண்ணி எல்லா ஃபீல்டுலையுமே எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர். நாங்கள் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 இயர்ஸில் $20 பில்லியன் வந்து பைலேட்ரல் ட்ரேடை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வெறும் வந்து 2 கண்ட்ரீஸும் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னென்னா ரெனியூவபிள் எனர்ஜி, கோஆப்ரேஷன், அந்த டெரரிசம் வந்து அதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ஷன், அந்த இதெல்லாம் வந்து கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷனுக்கு அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட கோஆப்ரேஷன் அந்த ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜியில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட்டும் அப்புறம் க்ளீன் எனர்ஜி, அது ரெண்டுமே வந்து மெயின் ப்ரையாரிட்டி தான் நம்மளுக்கு 2 கண்ட்ரீஸ்க்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டும் வந்து போடப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து கோஆப்ரேஷன் இந்த ஏரியா அந்த இதில் வந்து பண்ணுறதுக்கு வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருப்போம். அதான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து கனெக்டில் தான் இருப்போம் நாங்கள் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 சைடுமே வந்து, அதாவது 2 சேர்ந்து நாங்கள் வந்து யூபிஐ அந்த இதை வந்து அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பிரேசில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நடந்ததுங்க, நேற்று நடந்தது இது, அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான். தேங்க்யூ.